கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 31 கேதார விரதம். முனிவர்களே, இப்போது சர்வ கல்யாணங்களுக்கும் காரணமான கேதார விரதத்தின் மகிமையை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கேதார விரதமானது புரட்டாசி மாதத்தில் சுக்கிலபட்ச அஷ்டமியில் ஆரம்பித்து 21 நாட்கள் முடியும் வரையிலும் முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தின் முடிவு தினத்திலும் முறைப்படி அனுஷ்டித்து நியமத்துடன் உணவு உட்கொள்ள வேண்டும். எவனொருவன் சகல மனோ விருப்பங்களையும் அடையக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் சகல விதமான போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவான். முன்பொரு சமயம் ஸ்ரீ கௌரி தேவி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் சிவபெருமானின் பாதி உடலை பெற்று மகிழ்ந்தாள். திருமாலும் அவ்வாறே வைகுண்டத்திற்கு அதிபதியாக விளங்கினார். பிரம்மதேவனும் அதன் பயனாகவே அன்னத்தை வாகனமாக அடைந்தார். அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அந்த வினாடியிலேயே பிரம்மதேவனுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். முன்பொரு சமயம் பாக்கியவதி புண்ணியவதி என்னும் பெண்மணிகள் இருவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் பயனாக அளவற்ற ஐஸ்வர்யங்களையும் அடைந்து மகிழ்ந்தார்கள். நற்குணம் வாய்ந்த பிராமண சிரேஷ்டர் ஒருவர் உமாபதியின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஒப்பற்றவர்களான 100 புத்திரர்களை பெற்றெடுத்தார். அப்பிள்ளைகளையும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கச் செய்து அவர் நீண்ட காலம் அவர்களோடு சேர்ந்து பலவிதமான போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் பெற்றார். இது போலவே கௌரிநாதருக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டித்து மோட்சம் அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த சிறப்பு வாய்ந்த அத்தியாயத்தை எவர் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் இந்த உலகில் பல போக போக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் ஈடு இணையற்ற மோட்சத்தையும் அடைவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.